நீங்கள் தமிழில் பார்த்தது உண்மைதான். நீங்கள் உண்மையிலேயே ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னடா மற்ற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல நீங்கள் இண்டிபெண்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகேங்களா? இதுக்கான டேட்டில் வந்து ஃபுல்லாக இப்போ என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டில் வந்து கொடுக்க போகிறோம். என்ன ஒன்றும் இல்லை, ஓப்பன்லேயே சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் பழைய வீடியோவில் கிளாஸ் எடுக்கிறோம். எல்லா கிளாஸ் எடுக்கிறோம். இந்த கிளாஸ் நிறைய என்கொயரி வருது. ஓகேங்களா? அந்த என்கொயரி நான் இந்த வீடியோ மூலமாக கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ. மற்றபடி ஸ்ட்ராட்டஜி வீடியோ எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சால் மட்டும் இந்த வீடியோ உட்காந்து பாருங்கள். இல்லைனா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வேறு இடத்துல ஏதாவது ஸ்ட்ராட்டஜியில் இல்லை லைவ்ல வந்து மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? உண்மையிலே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், மெயின் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து எதுக்கான கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகினருக்கான கிளாஸே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி பிகினிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது பிகினிங் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும் ஓகேங்களா, அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஒன்று, பேசிக்னா அப்படி என்ன பெருசாக தெரியணுமா, சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா எதுவுமே தேவைப்படாது. கால் ஆப்ஷன் நீங்கள் எப்போ வாங்கணும், கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, இல்லை இது கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் ட்ரேடிங்கான கிளாஸ். அதாவது சொல்லிக்கிறேன், ஸ்டாக்குக்கான கிளாஸ் கிடையாது, ஆப்ஷன் பையிங்கான ஸ்ட்ராட்டஜி கிளாஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங்கான ஸ்ட்ராட்டஜி கிளாஸ். எங்கே எப்போ பண்ணணும், எதை பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கற்றுப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சரியா, ஆப்ஷன் பையிங்க்கு பேசிக் என்ன தெரியணும், கால் ஆப்ஷன் எப்போ எடுப்பீங்க, புட் ஆப்ஷன் எப்போ எடுப்பீங்க, இது தெரிஞ்சால் போதுமானது. மீதி விஷயத்த நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். டைம் வேல்யூனா என்ன, இதுனா என்ன, அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. சரியா? டைம் வேல்யூனா டைம் டேக் என்ன, எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா நம்ம ட்ரேடா பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், எப்படி கிளாஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை. சரி, நார்மலாக நம்ம ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மெம்பர்ஷிப்பில் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று, அந்த ஸ்கேல்பிங்கை எப்படி பெட்டராக பண்ணுறது, அந்த ஸ்கேல்பிங்கை எப்படி பெட்டராக பண்ணுறது, இன்னும் பெட்டராக எப்படி பண்ணுறது, நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நடக்கும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ட்ரேட்லாம் நடக்குது. எல்லா ட்ரேடரும் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க, ப்ரோ நான் ட்ரேடு பார்த்தேன் ப்ரோ, பார்த்து எடுக்கலாம்னு போகிறதுக்குள்ள அது சரன்னு போயிடுது ப்ரோ, மேலே போயிடுது ப்ரோ அப்படின்னு ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த டிஃபிகல்ட்டியை எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஓகேயா? இந்த டிஃபிகல்ட்டியை எப்படி அவாய்ட் பண்ணுறது. மூணாவது விஷயம், சைடு வேஸ் மார்க்கெட்டாக இருக்குது ப்ரோ, சைடு வேஸ் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் ட்ரேட் வேணாம் விட்டா அது வேகமாக போயிடுது ப்ரோ. இந்த சைடு வேஸ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஓகே? சைடு வேஸ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மற்றவங்க சொல்கிற மாதிரி 632 242 இதெல்லாம் கிடையாது. கரெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு காரணம் என்ன, அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கான்செப்டையும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஓகே? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேச நினைக்க வேணாம், பட் கிளாஸுக்கான அப்டேட் தான். இல்லை, கிளாஸுக்கான அப்டேட் தான். அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இப்போ இந்த மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஒர்க் ஆகும். இப்போ மேலே போச்சுன்னா இங்கே வரைக்கும் தான் மேலே போகும், கீழே போச்சுன்னா இங்கே வரைக்கும் தான் கீழே போகும். இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆஃப்டர் யுவர் என்ட்ரி, ஓகேங்களா, ஆஃப்டர் யுவர் என்ட்ரி எங்கே டார்கெட் வைக்கணும், எதனால் டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எதனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, அப்படி ஸ்டாப் லாஸ் அடித்தால் நீங்கள் என்ன பண்ணுறது, இல்லையா? அப்படி டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறது, சரியா? இதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ இதோட முடிஞ்சது கிடையாது. இதுக்கப்புறம் தான் மெயின் கான்செப்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது, மிகப்பெரிய கான்செப்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்னால் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி, இல்லைங்களா? சைக்காலஜி, அதாவது சைக்காலஜிக்காக நான் வீக்காக இருக்கேன், இல்லை சைக்காலஜியாக வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ப்ரெஷராக இருக்குது, எனக்கு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப பேனிக் ஆகிறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் அங்கே கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட கிளாஸில் கிளியர் ஆயிரும். சரியா? ஒன்று. அதுக்கப்புறம் விஷயம், அதுக்கப்புறமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். என்ற ஒரு 50,000 கேபிட்டல் இருக்குது, இந்த மணியை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும். மணி மேனேஜ்மெண்ட் எடுக்கிறவங்க என்ன சிஏவா அப்படின்னு கேட்காதீங்க. என்னோட மணியை நான் என்னோட ஓன் கேபிட்டல் நான் எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஓகே? எப்படின்னா தெரியும். அப்போ அந்த இப்போ ஒன்று இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு கான்செப்டும் நான் ரியல் மார்க்கெட்டில் உட்காந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். சரியா? யாரும் வந்து உட்காந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று மெயினாக யோசிச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த கான்செப்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இப்போ நார்மலாக பேசிக் ஆஃப் த மார்க்கெட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதை விட நம்ம கம்மியாக தான் வாங்க போகிறோம். உங்களுக்கு உண்மையான ஃபீஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு என்கொயரி பண்ணுங்க. ஓகே? இப்போ இதோட இது முடிஞ்சு போகிறது இல்லை. இப்போ இந்த மணி மேனேஜ்மெண்ட்டோட இது முடிஞ்சு போகிறது கிடையாது. இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு டே இருக்குங்களா, அது ஸ்டார்டிங் ஆஃப் த டே கிளாஸ்லேயே முடிச்சுடுவோம். இல்லை, ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்லேயே முடிச்சுடுவோம். பெரிய கான்செப்ட் கிடையாது. இன்னைக்கு டே இருக்குது, இன்னைக்கு டேல நம்ம எத்தனை ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ட்ரேட்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த வாரம் 5 நாள், சரி, 7 நாள் சாட்டர்டே சண்டே லீவ் போக 5 நாள். இந்த வாரம் கம்மியாக இருக்கும், ஆகஸ்ட் 15, சரி, 4 நாளாக இருக்கும். 5 நாள். இந்த 5 நாளுக்கான ட்ரேடிங் செட்டப் என்ன, ட்ரேடிங் பிளான் என்ன. இப்போ நீங்கள் 5 நாள் டிஸ்கிரைப் பண்ணீங்க. இதே மாதிரி 22 நாள், 4 சாட்டர்டே 4 சண்டே வந்துட்டீங்க அப்படின்னா 4 வாரத்துக்கு 22 நாள். ஓகே? இந்த 22 நாளுக்கான ட்ரேடிங் பிளான் என்ன.
ஐயா, ஒரு நாளைக்கான ட்ரேடிங் பிளான் என்ன, ஒரு வாரத்துக்கான ட்ரேடிங் பிளான் என்ன, 22 நாளுக்கான ட்ரேடிங் பிளான் என்ன, இதை மெயினாக சொல்லி கொடுக்க போகிறோம். இப்படி ஒரு எதை பண்ணாலும் வடிவேல் சொன்ன மாதிரி தான், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ அப்போ நம்மளோட பிளான்னு ஒன்று கரெக்டாக இல்லாதனால தான் மார்க்கெட்டில் 50,000 60,000 1,00,000 2,00,000 3,00,000 போய்கிட்டே இருக்கு. ஐயா, இப்போ நம்மளுமே உட்காந்து அடைய போட்டு என்ன ப்ரோ இங்கே லைவ் போட்டு எடுங்க, இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. சரியா? அப்போ யாருக்கான கிளாஸ், எதுக்கான கிளாஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நீங்க எனக்கு என்கொயரி பண்றீங்க அப்படின்னா, கிளாஸுக்காக நீங்க என்கொயரி பண்றீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட பேரு, சரியா, எனக்கு கிளாஸ் டீட்டெயில் வேணும், என்ன ஃபீ டீட்டெயில் அப்படிங்கிறத தெளிவாக மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் மெயினா. ஸோ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கிளாஸ் டீட்டெயில்ப்பா, இதெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் தான் மெயினாக வந்து இப்போ நான் உயிரோட இருக்கேன். இப்போ என்னால் எப்படி ப்ராமிஸ் கொடுக்க முடியும்? மற்ற மாதிரி லைஃப் டைம் சப்போர்ட் அதெல்லாம் கிடையாது. நான் உயிரோட இருக்க வரைக்கும், என் லைஃப் டைம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையாக சப்போர்ட் கொடுப்பேன். சரியா? இவ்வளோதான் கான்செப்ட். சரியா? இப்போ மற்றவங்க எடுக்கிற கிளாஸுக்கும் நீ எடுக்கிற கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம்? மற்றவன் ஃபீஸ் வாங்கணும்னு எடுக்கிறான். சரியா? எனக்கு ஃபீஸ் மேட்ரு கிடையாது. மெயின் மேட்ரு இப்போ தான் வந்துருக்கு. எனக்கு ஃபீஸ் மேட்ரு கிடையாது. நீ எங்கிட்ட வரீங்களா? இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கற்றுக்கணும்னு வரீங்களா? நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதுக்கு நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஐயா, நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் டைம் ட்ரேடருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னும் அந்த சுமைகளை குறைச்சி ஈஸியாக ரொம்ப ட்ரேடிங்கை ஈஸியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் ஒர்க் வேலை நடக்கும், இங்கேயும் வேலை நடக்கும். கரெக்டாக? ரொம்ப சிம்பிள். இப்போ நான் எப்படி என்ன எடுத்துக்கிறேன், யூடியூப்ல லைவ் போடுறேன், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்க்குறேன், லைவ்ல ட்ரேட் பண்ணுறேன், ட்ரேட் எடுக்கிறேன். இப்போ இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. என்னால் பண்ண முடியாது, உங்களாலையும் பண்ண முடியும். மல்டி ஒர்க்ஸ் நம்ம நார்மலாக ஹியூமனால மல்டி ஒர்க்ஸ் பண்ண முடியும். அப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கான்செப்ட். இப்போ இதுக்காக தான் நம்ம ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படிங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வரோம். ஒன்று இதில் இப்போ ஃபீஸ் டீட்டெயிலுக்கு வரும். இந்த ஃபீஸ் டீட்டெயில் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் சொல்லலாம் ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை கம்மியாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க பண்ணலை, நிறைய இப்போ ஃபீட்பேக் வரலாம், ஆப்போசிட்டாக பேசலாம். என்னப்பா கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி கிளாஸ் எடுக்க இறங்கிட்டானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, நான் காரணத்தை சொல்கிறேன், இதனால தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு காரணம் சொல்கிறேன். அப்படி ஏற்றுக்க முடிஞ்சால் மட்டும் என் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நானுமே உங்கள் டேரெக்டாக எடுக்கப்படுறது கிடையாது. மற்ற மாதிரி ஆதார் கார்டு கொடு, பேன் கார்டு கொடு, ஊர் அட்ரஸ் கொடு, அதை கொடு, இதை கொடு, அதெல்லாம் கிடையாது நம்மகிட்ட. சரியா? நான் உங்களுக்கு எதுக்கு கிளாஸ் எடுக்கணும் அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்ததா? சரி, அதாவது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உண்மையிலே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் மார்க்கெட்டில் கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிற மட்டும் தான் எனக்கு கிளாஸுக்கு வேணும். மற்றபடி இந்த டைம் பாஸ் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறேன் அது வாங்குறேன் நான் வீட்டிலே வராது. நான் ஒரு சில 4-5 கொஸ்டின் ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்க போகிறேன். ஃபீஸ் டீட்டெயில் ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த ஃபீஸ் டீட்டெயிலில் ஒருவேளை என்னோட சேனலில் நீங்கள் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ மாதம் மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்களோ, எவ்வளோ மாதம் மெம்பராக இருந்தீங்களோ, ஓகேங்களா, அந்த மெம்பர்ஷிப்பு மல்டிப்ளை இன்டூ 2 அதை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கும். சரியா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எனக்கு பே பண்ணிட்டீங்க. எனக்கு ஆக்சுவலாக யூடியூப்ல வந்திருக்காது. நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், வருமானங்கள் முக்கியம் கிடையாது, நாலேஜ் முக்கியம். சரியா? அதை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், மெயின் விஷயம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உமன் ட்ரேடராக இருக்கிறீங்க. சரியா? என்னோட ஃபீஸில் 50% டிஸ்கவுண்ட் பண்ணிக்க. அதாவது எதுக்கு? உமன் ட்ரேடராக இருந்தால் மட்டும். என்னப்பா உமன் ட்ரேடருக்கு மட்டும் இது கொடுக்குறிய அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னப்பா உமன் ட்ரேடருக்கு மட்டும் நீ என்னப்பா 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறிய அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே கற்றுக்கணும் அப்படின்னு வருவாங்க. இங்கே ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. சரியா? ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. இதுவுமே நான் கம்ப்ளீட்டாக இது கிளாஸ் எடுக்கும்போது ஃபுல்லாலாம் பண்ண போகிறது கிடையாது. சரியா? ஃபுல்லாலாம் 50% கொடுத்துட்டே இருக்க போகிறது இல்லை. நானே கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்க போகிற ஐடியாவாக இருக்கனான்னு எனக்கு தெரியல. சரி, நான் இல்லை மோஸ்ட்லி இப்போதைக்கு. ஒன்று, இதில் 50% டிஸ்கவுண்ட் ஏன் உமனுக்கு மட்டும் கொடுக்குறேன், எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வேறு. 1000 ரூபா கிடச்சா போதும், 500 ரூபா கிடச்சா போதும் புக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அப்படி கிடையாது. சரி, இப்போ நானே அப்படி கிடையாது. டார்கெட்னா டார்கெட் 650 வந்தே வரணும் அப்படின்னு வந்து கிளியர் கட்டாக வச்சுட்டு உட்காந்துருப்பேன். சரி, அது என்னதான் கீழே போனாலும் கீழே போட்டோம் பார்த்துக்கலாம், 650 வரும் அப்படின்னு வச்சுட்டு உட்காந்துருப்பேன். இப்போ இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இப்போ அவங்க வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்போ நம்ம வந்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி, அது அப்படிதான் மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்ல. ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நார்மலாக சைக்காலஜியாக அது நடக்கும். சரி, 1000 ரூபா போதும் அப்படின்னு புக் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 ஃபீஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 50,000 ஃபீஸ் 50,000 அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அதனால அது இல்லாமல் அவங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணணும், இன்னும் அவங்கள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். இதுவுமே எல்லாத்துக்காகலாம் கொடுக்குறேன். மொதல் வர 10 உமனுக்கு மட்டும். சரி, மொதல் வர 10 உமனுக்கு மட்டும். என் சேனலில் எவ்வளோ உமன் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனா 1% கம்மி தான். மொதல் வர 10 உமனுக்கு மட்டும். சரி, இப்போ இதே கான்செப்டில் இப்போ நம்மள மாதிரி பசங்களுக்கு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மொதல் வர 10 பேருக்கு அதே 50% டிஸ்கவுண்ட் நான் கொடுக்குறேன். சரியா? 10 உமனுக்கு தனி, அது போக 10 பேருக்கு தனி. இதில் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். நான் இது ஆக்சுவலாக இந்த வீடியோ மண்டேவே போடணும், பட் மண்டே என்னால் முடியாத சூழ்நிலை. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சரியா திருப்பி இன்னும் முடியாத சூழ்நிலை.
ஸோ கடைசியில் இப்போ வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் கிளாஸுக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சரி, இப்போ ஆல்ரெடி நான் 3 பேர்ட்ட பேமெண்ட் வாங்கிட்டேன். சரி, ஆல்ரெடி 3 பேர்ட்ட நான் பேமெண்ட் வாங்கி கிளாஸே ஸ்டார்ட் பண்ணி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. சிறப்பாக போய் அதில் ஒரு மேடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடே எடுத்துட்டாங்க. ட்ரேடே 2 வாட்டி ட்ரேடே எடுத்து இப்போ நீங்கள் லைவ் கிளாஸில் இருக்கும்போது சரி, லைவ் கிளாஸில் நான் கனெக்ட் பண்ணும்போது அவங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா, கனெக்ட் பண்ணோம், ஒரு ட்ரேடு பிடிச்சோம். இல்லை, லைவ் கிளாஸில் இருக்க ட்ரேடு பிடிச்சோம். இப்போ இந்த மாதிரி இந்த செஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக லைவ்ல தான் இருக்க போகுது. சரி, ஆஃப்லைனில் வந்து இது கிடையாது. இப்போ லைவ்னா நைட்டு 11 வரைக்கும் நம்ம கமாடிட்டி இருக்கு. ஓகே, 11 வரைக்கும் நான் அவைலபிளாக இருக்கேன். நான் டைம் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் கொடுங்க. 45 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சம் அப்படின்னா 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் தேவைப்படும் லைவ் மார்க்கெட்டில். இப்போ இந்த கிளாஸ் வந்து இவ்வளோ நாள் தான் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ண விரும்பல. ஏன் டிஸ்கிரைப் பண்ண விரும்பல? இந்த கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதா வரீங்க. ஓகே, அப்போ நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, மற்ற மாதிரி நான் வந்துட்டு 5 நாள் தான், 1 மணி நேரம் தான், சாட்டர்டே சண்டே ஒரு மணி நேரம் தான், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கணும்னு வரீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு எனக்கு ப்ராப்பராக கிளியர் ஆகிட்டு எனக்கு ஓகே ப்ரோ, நான் கிளியர் ஆச்சு, என்னால் ஃபுல் டைம் ட்ரேடாக பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்க முடியும். ஆனால் எனக்காக நீங்கள் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை நான் வேற யாருக்கோ கிளாஸ் கொடுத்து அந்த கிளாஸில் நான் இருந்தேன் அப்படின்னா சரி, ஒரு அந்த ஃப்ரீ டைம் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரீ டைமில் என் டைமில் எடுக்கல, உங்கள் டைமில் தான் எடுக்கிறேன். பட் ஆனால் ஒருவேளை அந்த டவுட் செஷன் வந்து இதாச்சு, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்களுமே திருப்பி கால் பண்ணும்போது உங்களோட செஷன் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலுமே அந்த இடத்துல என்ன நடக்கணும், இது நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்க. ஸோ அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதுதான் கான்செப்ட். இப்போ மெம்பர்ஷிப் இருக்கவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். சரியா, உமன்ஸுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். எனக்கு காசு மேட்ரு கிடையாது, காசுக்கு தான் நான் பண்ணல. சரியா, ஒன்று இப்போ இன்னும் மெயின் மேட்ரு, என்னால் கிளாஸ்லாம் எடுக்க முடியாதுப்பா. சரியா, எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் எனக்கு வந்து அதே செட்டப்பில் ஒரு கான்செப்ட் வேணும். என்ன வேணும், இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய இண்டிகேட்டரை நான் கொடுக்கிறேன். சரியா, இண்டிகேட்டர் கொடுத்தனா மற்ற மாதிரி இண்டிகேட்டர் பப்ளிஷ் பண்ணி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடு, மாதம் 5000 கொடு, மாதம் 10,000 கொடு அப்படி நான் கொடுங்க விரும்பலை. சரியா, என்னோட ஸ்கிரிப்டே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, அதுக்கான அமௌண்ட்டும் என்னென்னு வேணும் அப்படின்னா அங்கே வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட், ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஹாவ் கிரேட் டே.